ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு கோவில் விளாகு வித் அதோட சமையல் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம கோவிலில் தரிசனம் பண்ணது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டியூஸ்டே அப்படின்றதால ராகு காலத்தில் நம்ம துர்க்கை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். டியூஸ்டே எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா 3:30 to 4:30 பார்த்தீங்கன்னா ராகு நேரம். ஸோ அந்த நேரத்தில் சுவாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்திருந்தோம். வந்துட்டு சாமி தரிசனம் எல்லா சாமியுமே பார்த்து கும்பிடுற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அமைதியாகவும் இருந்துச்சு. கோவிலில் நீட்டாகவும் சுத்தமாகவும் இதாக இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டு பெருமாளை கும்பிட்டு அதுக்கப்புறம் சித்தர் இங்கே இருக்காங்க, அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா சாமி கும்பிட்டு துர்க்கை அம்மனுக்கு நம்ம விளக்கு போட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம். எல்லா சாமியுமே கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம துர்க்கை கும்பிடலான்ட்டு வந்திருந்தோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா துர்க்கைக்கு எலுமிச்சியில் நெய் விளக்கு போட்டு கும்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அது மாதிரி போட்டு ஒரு பூஜையை நம்மளால் முடிஞ்ச ஒரு பூஜையை பண்ணி ஸ்லோகம் சொல்லிட்டு நம்ம சுவாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பியாச்சு. நீங்கள் எத்தனை பேர் ராகு காலத்தில் சுவாமி கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ், நீங்கள் எல்லாம் இதை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சின்ன வயசில் 19 கிட்ஸ்க்கெலாம் இது ரொம்ப பிடிச்சது ஒன்று. யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இதோட பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இது எனக்கு கிடச்சிச்சு. நான் இது சாப்பிட்டேன். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்ததையும் இதை நான் சாப்பிட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஊரில் உங்களோட ஸ்லாங்கில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் கோணப்புளியங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கூப்பிட்றது இது வச்சு பேர், இப்போ நாங்கள் சொல்கிறது கோணப்புளியங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, அதுக்கப்புறம் நம்ம டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செடியில் இருந்த பூசணிக்காய் நம்ம அறுவடை பண்ணாமையே விட்டுட்டோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் இத்து போயிடுச்சு. சரி ஓகே, நல்லா இருக்கிற காயை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பறிச்சிடலாம் அப்படின்ட்டு பறிச்சிட்டு வந்துட்டோம். பறிச்சிட்டு பூசணிக்காய் பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் பொரியல் ரெடி பண்ணோம். பூசணிக்காய் பொரியல் ஒரு சைடு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தயிர் ரைத்தா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைத்தாவும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு தான் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம செஞ்சது கொத்தமல்லி சாதம், அதுதான் செஞ்சுருந்தோம். கொத்தமல்லி சாதம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு லாகாக போடுறேன். இது கொத்தமல்லி சாதம் அல்டிமேட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். கொத்தமல்லி இதெல்லாம் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரா பச்சை பட்டாணி இருந்துச்சு, நம்ம அதை ஆட் பண்ணி செஞ்சுருந்தோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. லைட்டாக உப்பு மட்டும் எனக்கு இதாக இருந்துச்சு. வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னர் தான். மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி, கொத்தமல்லியில் மிளகு தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரக்காய் ஆல்மோஸ்ட் அதுவும் ரெடி ஆகிருச்சு. அதுவும் ஒரு சைடு எடுத்து வச்சுருந்தாங்க. இது சுரக்காயில் தயிர் பச்சடி செஞ்சால் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சுரக்காய் இருந்துச்சு அப்படின்னா சுரக்காயில் தயிர் பச்சடி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அவரை பேர் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம பொரியல் செஞ்சோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சாப்பிட எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. இன்றைக்கி தான் கிடச்சிச்சு. இதில் செஞ்சுருந்தோம். நீங்கள் உங்களுக்கு பைத்தங்காய் சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அது பைத்தங்காய், கத்திரிக்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு தூக்கலாக போட்டு செஞ்சுருந்தா வேறு லெவலில் இருக்கும். அடுத்த விழாக்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வரேன். அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர், see you.